This video sponsored by BuyMode. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi, Challenges Sports and Studies viewers. லாஸ்ட் வீடியோவில் ஸ்கேல் வச்சு லென்த் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி சொல்லி ஈஸியாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் மொத்தம் நம்ம என்னென்ன யூனிட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மில்லி மீட்ரு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்ரு, அதுக்கப்புறம் இன்ச்சு, அதுக்கப்புறம் மீட்ரு, அதுக்கப்புறம் கிலோமீட்ரு. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து அந்த ஸ்கேல் வச்சு இது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ ஸ்கேல் வச்சு சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வந்து நீங்கள் சும்மா காலை அகட்டி வைக்கும்போது அது வர லென்த் வந்து அப்ராக்சிமேட்டாக 1 மீட்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது போக இது 3 ஸ்கேல் வச்சு ஈஸியாக உங்களுக்கு பழைய வீடியோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. பழைய வீடியோ பார்க்காதவங்க அந்த ஸ்கேல் வச்சு பார்க்குற பழைய வீடியோவை மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் தோராயமாக நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு இது எவ்வளோ லென்த் இருக்கும் மெஷர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் மீட்டரில் மெஷர் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்கள், மீட்டர் எவ்வளோ பெருசு இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். காலை அகட்டி வைக்கிற அளவுக்கு ஒரு சொல்லியிருக்கேன். இல்லைனா மில்லி மீட்டரில் மெஷர் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட தப்பு தான், பட் அது கூட தப்புன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட கரெக்டு தான், பட் அது கூட தப்புன்னு சொல்லலாம். ஸோ அது பக்காவாக மெஷர் பண்ணோன்னா 1 இன்ச் இல்லை சென்டிமீட்டர் வெரி பெட்டர். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபீட்லேயும் மெஷர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு ஃபீட்டே நமக்கு இந்த லென்த் வந்துடும். கரெக்டுங்களா இல்லையா? ஸோ இவ்வளோலேருந்து வந்துடும். அப்படிங்கும்போது நம்ம ஸ்கேலில் இதை மெஷர் பண்ண முடியுமா? ஸோ அதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ எடுக்கணும்னு நாங்கள் நினச்சோம். ஸோ இது எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் சொல்ல வரேன். இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் இந்த ஸ்கேல்லாம் பார்த்துட்டீங்க, பட் நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சுக்கிது ஒரு விஷயம் சொல்கிறீங்க இல்லைங்க. இந்த நகை இருக்குது பார்த்தீங்களா? இந்த நகை தோராயமாக நீங்கள் 1 மில்லிமீட்டர்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் 1 மில்லிமீட்டர்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா? கோட்டுக்கு மேலே லைட்டாக வச்சிங்கன்னா சென்டிமீட்ரு அப்படின்னு நினச்சிக்கலாம். அந்த கோட்டுக்கு கொஞ்சம் கீழே கை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்ச்சுன்னு சொல்லிக்கலாம். இப்போ எனக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா இதே இன்ச்சு வந்துடும், ஏன்னா நான் பெரியவன்றனால. ஸோ உங்களுக்குலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த கோட்டுக்கும் கீழே வரதை நீங்கள் இன்ச்சுன்னு சொல்லிக்கலாம். இப்போ அதே மாதிரி கை இப்படி அகட்டி வைக்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சாலும் ஃபீட் வந்துடும். நீங்கள் இப்படி அகட்டி வைக்கணும். இப்படி அகட்டி வச்சிங்க அப்படின்னா அது வந்து 1 ஃபீட் ஆயிரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, காலை அகட்டி வச்சா அது தோராயமாக கன்ஃபார்மாக ஃபிக்ஸ்டாக கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. தோராயமாக அப்ராக்சிமேட்டாக 1 மீட்டர் இருக்கும் அப்படி சொல்லலாம். அதே மாதிரி காலை அகட்டி வைக்கிறது 1000 டைம்ஸ் நீங்கள் வைக்கிறீங்கன்னா தான் அது 1 கிலோமீட்டர். அப்போ எவ்வளோ தூரம் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்மல். அதே மாதிரி உங்களுக்கு இதையும் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் இதெல்லாம் வந்து எப்படி கன்வர்ஷன் ஈஸியாக பண்ணி சொல்லித்தருது. அதாவது மில்லிமீட்ரு, சென்டிமீட்ரு, மீட்ரு, கிலோமீட்ரு. ஸோ இதெல்லாம் மட்டும் ஃபஸ்ட் இன்ச்சஸ் தனியாக, ஃபஸ்ட் இதெல்லாம் மட்டும் ஈஸியாக எப்படி கன்வர்சேஷன் பண்ணி தந்ததை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுபோல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.